ஹாய் ஹலோ. வரலட்சுமி பூஜை வந்தாச்சு. எல்லோரும் பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சாச்சா? நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, வரலட்சுமி தாயாருக்கு அலங்காரம் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நமக்கு கூந்தல் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறைய கோயிலையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அழகழகாக கூந்தலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுக்கு ஜடவில்லெல்லாம் வச்சு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இந்த செட்டு முடி எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. அதனால் சரி நம்மளே முடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போன 2-3 நான் இது 5வது வருஷங்க எனக்கு வரலட்சுமி பூஜை நான் வைக்கிறது. நான் முதல் வருஷமே பார்த்திங்கன்னா சின்னதாக இதே மாதிரி நூல்கண்டில் நூல்கண்டில் சின்னதாக ஜடப்பின்னி மகாலட்சுமி தாயாருக்கு வச்சேன். ஆனால் நம்ம சாமி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது சாமிக்கு கொஞ்சம் பெரிய முடி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இந்த வருஷம் மறுபடியும் நூல் வாங்கிட்டு அதை எப்படி ஜடப்பின்னி அதுக்கு டெக்கரேஷன் பண்ணலன்னு பார்க்கலாங்களா? நான் 1 மீட்டர் அளவுக்கு நூலை எடுத்துக்கிட்டு அதை 20 முறை சுற்றிக்கிட்டேங்க. அப்படி 3 பங்காக எடுத்து சுற்றி கட்டிக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் ஆணி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதிகமாக ஆணி அடிக்கலை எங்கள் வீட்டில். அதனால் எங்கள் வீட்டு டோரில் தான் நான் சாமிக்கு அழகாக பின்னினேன். அதில் கிளிப் போட்டு ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் அதில் கிளிப்பை போட்டு நான் அழகாக பின்னினேன். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன நூல் எடுத்து கீழே முடி போட்டுக்குங்க. நான் அளக்கும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சின்ன நூலும் பெரிய நூலுமாக கீழே கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதை நம்ம ஈவனாக கட் பண்ணி இந்த ஜாயிண்ட் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நூலை பிரித்தோம்னா சிங்கிளாக வரும். அது நம்ம நேச்சுரல் ஹேர் மாதிரியே கேர்லிங் ஹேர் மாதிரி இருக்கும். பார்க்குறக்கு நல்லாவே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்று நூலாக பிரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் பின்னி முடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கேர்லி ஹேர் மாதிரி இருக்குது. இதை நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சீப்பில் நல்லா சீவி எடுத்துகிட்டு, இது நான் புதிய சீப்பு தாங்க வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜைக்காக வாங்கினது. நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. புதிய சீப்பில் சீவி நல்லா சிக்கெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். பார்க்குறக்கு கேர்லி ஹேர் மாதிரியே இருக்கும். நல்லா யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். எங்கிட்ட ப்ளவுஸ்க்கு வச்ச லேஸ் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு லேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதில் ஒரு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி முடி சுற்றி வச்சுட்டு அப்புறம் ஸ்டோன் கொஞ்சம் இருந்ததுங்க. அந்த ஸ்டோன் நான் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். அந்த ஸ்டோனும் சரி ஜடவில்லைக்கு வைக்கலாம், வச்சு பார்க்கலாம் நல்லா இருக்குன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் ஜடவில்லை வாங்கி வைக்கலான்னு பார்த்தேங்க. ஆனாலும் நம்ம கையால் செஞ்சு வரலட்சுமி அம்மாவுக்கு செய்கிற மாதிரி வருங்களாம். இது நமக்கே ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கை தட்டி விடுங்க. இது நான் போன தடவை செஞ்ச ஜடவில்லைங்க. நல்லா இருக்குங்களா? நான் சாமிக்கு காலும் கைகளும் செஞ்சுருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். வரலட்சுமி அம்மாவுக்கு இன்னொன்று செய்யலான்னு இருக்கிறேங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.